இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரத்னம், என்ன உன் பேக்ரவுண்ட்ல ஒரே சத்தமா இருக்கு? மேடம், அதை ஏன் கேக்குறீங்க? அந்த சண்முகத்தோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தண்ணி அடிச்சிட்டு வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. சப்போர்ட்டுக்கு அவனுடைய ஒய்ஃபும் சேர்ந்து வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சண்முகம் ஃப்ரெண்ட்ஸும் அவனோட ஒய்ஃபுமா? ஆமா மேடம். யோ, என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஒன்னும் புரியலையே மேடம். இப்ப அத விளக்கறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டு. நான் உன்கிட்ட அப்புறமா போன் பேசுறேன். நல்ல வேலை, எல்லாரும் வெளில போயிட்டாங்க. இது என்ன அழுகுற சவுண்ட் கேக்கு? ஆறா இருக்கும், ஒருவேளை கைதியா இருக்குமோ? நமக்கு அதுவா முக்கியம்? வந்த வேலையை பாருல. மறு கொண்டு வந்திருக்கேன். இல்ல இவன் ஏதோ கெடுத்து விட போறான்ல. இல்ல வெட்டுக்கிளி, இவனை ஏதாவது பண்ணிங்கிறது பத்தி விடல போலே. ஆறு வயசுக்கு மறு கொண்டு சொன்னீங்கல்ல, அதான் கொண்டு வந்திருக்கேன். மறு இப்ப என் பாக்கெட்ல தான் இருக்கு. உங்க அண்ணன் எங்க? தூக்கத்துக்கு பிறந்தவனே, நீ இப்போ உடனே இங்க இருந்து போகல, நானே உன் மூக்க கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க. உங்க அண்ணன் எங்கன்னு இப்ப சொல்லலன்னா நான் உன் காதை கடிச்சு துப்பிடுவேன். உள்ள போயிடுவேன். ஸ்டேஷன்ல இருக்காரா? அப்ப நானும் உள்ள போறேன். என்ன ஸ்டேஷனா? இல்ல குடிச்சிட்டு வந்து கூத்தடிக்கிறதுக்கு இது என்ன மண்டபமா? இவன் யாரையா புதுசா குடிக்கார வந்திருக்கான்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? அண்ணா, இவர் வீட்டுக்கே வந்து சண்முகத்தை தேடினார் அண்ணா. இலை வெடுத்தவன் எங்கேயும் சண்முகத்தை தான் தேடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னே தெரியலையே. வெட்டுக்கிளி, உனக்கு என்ன சப்போர்ட்டுக்கு ஆளு தேடுதியா? ஆமாயா, நீ இப்ப என்ன செய்ய போற? தைரியம் இருந்தா எங்க அண்ணன் கருத்து தெரிஞ்சாம கையா வையா பாப்போம். வைக்க முடியாதுன்னு நினைக்கல. இப்ப பாருல சும்மா விட மாட்டேன். பார்த்தால அப்பனுக்கு தெரியாது, இல்லன்னா ஆல் அவுட்டு. 2015, 2016, 2017, 2025. அப்போ 2025லேருந்து அப்படியே ரிவர்ஸில் போவான். இந்த வருஷத்துல இல்லை. अजय, कौन है अजय? आके मुझे रक्षा करो. वो ஒருத்தன். आइए आइए. चुपचाप करोड़ा. நீ மாட்டி விட்டுற போல இருக்கு. ஆய மூடுல. सर जी, मुझे रक्षा करो सर जी. चुपचाप करोன்னு சொல்லுதம்ல. இன்னொரு வாட்டி கத்தன குரல் வேலையை நசுக்கி போடு. மர்டர் கர்த்தா ஒரு முக்கியமான வேலை. கொஞ்ச நேரம் சும்மா இருல. सर जी, சம்திங் ராங் குரு. இப்போ எதுக்காக சண்முகத்தோட வைஃபும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து நிக்கணும்? எதுக்காக தகராறு பண்ணணும்? ரொம்ப அன்யூஷுவலா இருக்கே மேடம். ஸ்டேஷனுக்கே வந்து தகராறு பண்றாங்கன்னா அவ்வளோ தைரியமா உங்களுக்கு? நோ, நான் இந்த ஆங்கிள் யோசிக்கிறேன். சண்முகம் இல்லாம இவங்க மட்டும் எதுக்காக வந்திருக்காங்க? அதானே, அவன் தான் அந்த கேங்க்கு தலைவன் மாதிரி. அவன் இல்லாம இவங்க மட்டும் எப்படி மேடம்? இப்படி யோசிச்சு பாரு. அவங்கள அங்க கூட்டிட்டு வந்ததே சண்முகம் தான். அதுதான் உண்மையா இருக்கும். அப்போ அங்க சண்முகம் வந்திருக்கான்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி.
சண்முகம் தான் வந்திருக்கான். ஆனா அவனை அங்க யாருமே பார்க்கல. அதுதான் நடந்திருக்கணும். எதுக்காக மேடம் ஆளுங்களை விட்டு அவன் இப்படி ஒரு டிராமா பண்ணணும்? இப்ப சொன்னியே, அதுக்காக தான். ஆ? டிராமா போடதான். அதாவது அட்டென்ஷனை திசை திருப்பறதுக்காக. புரியல மேடம். இப்படி யோசிச்சு பாரு. அவனுக்கு என்ன வேணும், நம்ம கிட்ட வந்து அவன் என்ன கேட்டான். அந்த ஸ்டேஷன்ல ஐயாவை பத்தின டீட்டெயில செக் பண்ணணும். கேஸ் ஃபைல் எல்லாம் பார்க்க அனுமதி வேணும்னு கேட்டான். அவன் கேஸ் ஃபைல பார்த்தா அந்த ஐயாவுவ கண்டுபிடிச்சிருவான். அதுக்காக தரேன்னு சும்மா சொல்லிட்டு அந்த ரத்தினத்தை வச்சு கேஸ் ஃபைல அவன் பார்க்க விடாம பண்ணிட்டோம் இல்லையா? ஆமா. அந்த சண்முகம் ஸ்மார்ட்டா திங்க் பண்றவன். அப்ப அவன் என்ன யோசிச்சிருப்பான்? நாம தான் தடுக்கிறோம்னு தெரியலனாலும் அந்த ரத்தினம் வேணும்னே லேட் பண்றான்னு அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கு மேடம். இட் மீன்ஸ் நம்ம அனுமதி இல்லாம அவன் ஸ்டேஷனுக்குள்ள போய் கேஸ் ஃபைல் எல்லாம் பார்க்க முயற்சி பண்ணலாம்ல? அப்படின்னா எல்லாரோட கவனத்தையும் இந்த சண்டையை வச்சு திசை திருப்பிட்டு சண்முகம் ஸ்டேஷனுக்குள்ள போய் கேஸ் ஃபைல தேட போறான்னு சொல்றீங்களா? இல்ல, எல்லாரோடைய கவனத்தையும் திசை திருப்பிட்டு அவன் ஏற்கனவே ஸ்டேஷனுக்குள்ள போய் கேஸ் ஃபைல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு நான் கெஸ் பண்றேன். மேடம், அப்போ அது நமக்கு ரொம்ப ஆபத்தாச்சே மேடம். ஐயாவை அவன் கண்டுபிடிச்சிட்டா எல்லா உண்மை வெளியே வந்துருமே. இப்ப என்ன பண்ண போற மேடம்? ஹலோ மேடம், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க மேடம். அடங்க மாட்டானுங்க மேடம். அடிச்சு துரத்தவும் முடியல. இடியட். அவங்க பிரச்சனை பண்றதே நம்ம எல்லாரோடைய கவனத்தையும் திசை திருப்பறதுக்காக தான். அந்த சண்முகத்தை ஸ்டேஷனுக்குள்ள நுழைய விடுறதுக்காக தான். அது உனக்கு புரியுதா இல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாயா, என்னோட கெஸ் சரியா இருந்தா அந்த சண்முகம் ஏற்கனவே ஸ்டேஷனுக்குள்ள தான் இருக்கணும். அவனை விட்டுடக்கூடாது. உடனே ஸ்டேஷனை ரவுண்ட் அப் பண்ணுங்க. அவனை தப்பிக்க விடாம உடனே அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். மேடம், நிஜமாவே அவன் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கானா மேடம்? யோ, சொன்னா புரியாது. நான் சொல்றத கேளு. உடனே ஸ்டேஷனை சுத்தி பாரா போடு. நான் இப்ப உடனே அங்க வரேன். ஓகே மேடம். குரு, கம் ஆன், நம்ம இப்ப உடனே அங்க போய் நிறுத்துங்கயா. யோ, ஸ்டேஷனுக்குள்ள டெரரிஸ்ட் பூந்திருக்காங்களாம். டெரரிஸ்டா? ஐயோ, சண்முகம் உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? உள்ள இருந்து ஒரு ஈ எறும்பு கூட வெளியில வரக்கூடாது. ஸ்டேஷனை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணுங்க. போங்க சீக்கிரம். ஓகே சார். சீக்கிரம் ரவுண்ட் அப் பண்ணுங்க. போங்க போங்க போங்க.